சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்த 9 பயங்கரவாத முகாம்களை வேட்டையாடியது. இதையடுத்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் இந்திய ராணுவத்திற்கும் கடவுள் அருள் மற்றும் ஆன்மீக பலம் கிடைக்க வேண்டி தமிழகத்தில் அறுபடை வீடுகளில் உள்ள முருகன் கோவில்களில் ஜனசேனா கட்சி சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்படும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த காக்கிநாடா எம்எல்ஏ பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு இன்று வருகை தந்து இந்திய ராணுவம் மற்றும் பிரதமர் மோடி பெயரில் அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காக்கிநாடா எம்எல்ஏ பந்தம் வெங்கடேஸ்வர ராவ் ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் வழிகாட்டுதலின்படி அறுபடை வீடுகளில் முருகன் கோவில்களில் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. பயங்கரவாதத்தை ஒழிக்கும் வகையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நமது இந்திய ராணுவத்தின் வலிமை உலகிற்கு தெரிய வந்துள்ளது என்று கூறினார்.